ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல இருந்து விக்னேஷ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு, நம்ம ஸ்டூடெண்ட் திருமால் பிரதர். ஸோ திருமால் பிரதரை பத்தி சொல்லணும்னா என்னோட ஒரு டெடிகேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தர். ஸோ வந்தாரு, ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தோம். ஸோ அவர் வந்து டெக்னீஷியன் கிரேட் 3 டிவி முடிச்சிட்டு ஆர்ஆர்பி சென்னையில இருந்து அப்படியே என்ன பார்க்க வந்திருக்காரு. ப்ரோ வாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிரதர் வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 செலக்டடு, ஏஎல்பி சிபிடி 1 செலக்ட் ஆயிட்டு கமிங் 28th இல்லையா ப்ரோ, சேலம்ல சிபிடி 2 எக்ஸாம் இருக்கு. அதே மாதிரி குரூப் டிலயும் சூப்பர் மார்க் எடுத்து வச்சிருக்காரு, சிசிஏ ஸ்டூடெண்ட். ஸோ ரிசல்ட் வந்து லேட் ஆகும். கண்டிப்பா நீங்க வந்து ஏஎல்பிலையும் செலக்ஷன் வாங்கணும், நல்லா பண்ணணும் பிரதர், ஓகேவா? அண்ட் வரும்போதே ஒரு விஷயம் சொன்னாரு, கிட்டத்தட்ட 7 நோட்டு இருக்குமா, 7 நோட்டு மட்டுமே, 7 நோட்டு. நம்ம ஸ்டூடெண்ட், ஸோ ஒரு சின்சியரான ஸ்டூடெண்ட். ஏன் சொல்றேன்னா இவரோட நேம் எனக்கு வந்து முன்னாடியே தெரியும். அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி அடுத்து போட போற வீடியோ பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ போடுறேன்னு சொன்னீங்களே, கோர்ஸ்ல எப்போ வரும், வீடியோல எப்போ, யூடியூப்ல எப்போ வரும் அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ல இவரும் ஒருத்தர். ஸோ ரொம்ப டெடிகேட்டடா இருந்திருக்காரு. என்கிட்ட இப்போ வந்து சொல்றாரு, கிட்டத்தட்ட 7 நோட் இருக்கு, எடுத்துட்டு வந்திருப்பேன், துணி எல்லாம் இருக்கிறதுனால பேக்ல இடம் இல்லை, இல்லைன்னா அதையும் கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ அவர் உங்க முன்னாடி சில ஸ்ட்ராட்டஜி அவர் நல்லா ஃபாலோ பண்ணாரு டெக்னீஷியன் கிரேட் 3 செலக்ஷன் வாங்குறதுக்கு. அண்ட் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர் ட்ரேடு. ஸோ 78.1 வந்து ரா மார்க் இல்லையா ப்ரோ? 78.1 வந்து ரா மார்க் வச்சிருக்காரு. நார்மலைசேஷன்ல 76.5 குறைஞ்சிருக்கு. எனிவே 25 இயர்ஸ் அவருக்கு ஏஜ். ஸோ டெக்னீஷியன் கிரேட் 3 செலக்ஷன் வாங்கியிருக்காரு. அண்ட் நீங்க இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும், ஹைட்ஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். அடுத்த எக்ஸாம் நீங்க செலக்ஷன் ஆகிட்டு என்கிட்ட அந்த குட் நியூஸை சொல்லணும். ஸோ பிரதர் மட்டும் இல்ல, நான் இன்னும் இந்த மாதிரி உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களையும் நிறைய பேரை நான் அந்த மாதிரி பார்க்க ஆசைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நீங்க வேணா பார்த்துட்டு வந்தீங்க, கட் பண்ணிடலாம், அங்க வச்சிருங்க டேபிள். பேசிருங்க, நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, இது ஃப்ரெண்ட்ஸ் தான். டிவி முடிச்சிடலன்னு கேட்குறாங்க. வந்துடலாங்களா? ஸோ இப்போ டிவி முடிச்சிட்டாரு. ஆக்சுவலா ஒரு எனக்கு எதுக்கு ப்ரோ, உங்களுக்கு தான் இது, நீங்க தான் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ டிவி முடிச்சிட்டாரு. ஆக்சுவலா அவருக்கு ட்ரெயின் இருக்கு மெடிக்கலுக்கு, பட் இருந்தாலும் உங்ககிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ப்ரோ இப்போ உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். என் பேர் திருமால், நான் தருமபுரியிலேருந்து வந்திருக்கேன். இப்போ டெக்னீஷியன் கிளியர் பண்ணிட்டு டிவி முடிச்சுட்டு டேரெக்டாக ப்ரோவை பார்க்க வந்திருக்கேன். தேங்க்யூ. ஸோ உங்க ஜேர்னியை நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து என்னோட ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா 2024 மிட்லேருந்து ஆரம்பித்தேன். அப்போ இருந்து தான் வீடியோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே. ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க ரயில்வேஸ்ல போகணும்னு ஆசைப்பட்டீங்களா, இல்லை ரயில்வேல ஏஎல்பி தான் டெக்னீஷியன் தான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு போஸ்ட் எய்ம் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரயில்வேக்குள்ள போகணும், இந்த போஸ்டிங் போகணும்னு ஒரு நினைப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ரயில்வேக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் என்னவோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அப்புறம் படிக்க ஆரம்பிச்சு இப்போ டெக்னீஷியன் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே. இப்போ டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் 25, ரீசனிங் 25, சயின்ஸ் 40 அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 10. என்கிட்ட வந்ததுமே சொல்லிட்டாரு, ஜென்ரல் அவேர்னஸ் பெருசா ப்ரிப்பரேஷனே பண்ணாமையே 4 கொஸ்டின் கரெக்டா போட்டுட்டாராம், ஏன்னா கொஞ்சம் பேசிக்காவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. சயின்ஸ்ல 37 மார்க் ஸ்கோர் பண்ணதா சொல்லியிருக்காரு. நம்மளோட ஸ்டூடெண்ட் தான், மேக்ஸ் ரீசனிங் அண்ட் சயின்ஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட். எவ்வளவு டெடிகேட்டடா பாத்துருக்காருன்னா உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன்ல, நான் கிட்டத்தட்ட 600 வீடியோஸ்க்கு மேல இருக்கும். 4 தடவை கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. ரிப்பீட்டட் ரிவிஷன். ஸோ சயின்ஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் கரெக்டா பண்ணியிருக்காரு. ஆன்சர் கீ வந்த அப்புறமும் சில்லி மிஸ்டேக்ல தான் 3-4 மார்க் மேக்ஸ்ல கூட அடி வாங்கியிருக்கு. அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாருமே ஒரு எக்ஸாம் எழுத போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்தது. உள்ள போயிட்டு உக்காந்துட்டு இருக்கேன், கொஸ்டின் வருது, கையெல்லாம் அதிருது, என்ன அட்டன் பண்ண போறோம், எது அட்டன் பண்ண போறோம்னு. அப்புறம் எழுதி முடிச்சுட்டு கரெக்டாக படிக்கிறது. எனக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்கு, என்னன்னா படிக்கும் போது தப்பா படிச்சிடுவேன். படிச்சு முடிச்சுட்டு ஆன்சர் கீ வரும்போது பார்த்து சங்கடப்பட்டு இருப்பேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாம அட்டன் பண்ணுங்க, ஜாலியா இருக்கணும், உள்ள போயிட்டு ஜாலியா அட்டன் பண்ணிட்டு இருக்கணும். நான் என்ன பண்ணேன்னா சில்லி மிஸ்டேக் தான், மேக்ஸிமம் ஒரு 8 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கேன். 8 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின், சூப்பரா 100க்கு 100 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் தான்.
6 கொஸ்டினுமே 2 கொஸ்டின் கொஞ்சம் தெரிஞ்சு அட்டன் பண்ணிக்க அது தப்பா இருக்கு. ஆனால் ஆன்சருக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கணும் நம்மன்னு. ஆனால் 6 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 எனக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆனால் கரெக்டாக சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த டென்ஷனில் அந்த ஹரிபரியில் லாஸ்ட் மினிட் ஹரிபரியில் டென்ஷனில் தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன் நான். நீங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாலியாக படிங்க, ஜாலியாக அட்டன் பண்ணுங்க, கொஞ்சம் ஹரிபரி யாருக்கும் வேண்டாம், நீட்டாக பண்ணிட்டு வாங்க. அதாவது சில்லி மிஸ்டேக்னா இந்த விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அப்படின்னு கேட்பாங்களே ரயில்வேல புதுசா, அந்த நாட்னு சொல்லும்போது அந்த நாட்டை பார்க்காம நம்ம ஆப்ஷன்ல கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பிக் பண்ணிடுவோம் இல்லையா? நாட் அந்த மாதிரி படிக்கும்போது தப்பா படிச்சிருது. அப்புறம் மோஸ்ட்லி எதில் தப்பாகுதுன்னா சயின்ஸ்ல கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் தப்பா படிச்சிடுறேங்க. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நான் எழுதுனது வந்து தமிழ்ல எழுதலை. தமிழ் எழுதும் போது கொஞ்சம் வேக வேகமா படிக்கும் போது பாத்தீங்கன்னா தப்பா படிச்சுட்டேன். தப்பா படிச்சு ஆன்சர் தப்பா பண்ணிட்டு வந்துட்டேன். அதுதான் பிரச்சனை. ஓகே ப்ரோ, இப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஆல்மோஸ்ட் எல்லாருமே போட்டுருவாங்க ஓரளவுக்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40. இதுல வந்து டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஜாப் டிசைடிங்க இந்த 40 தான். ஸோ அதுல ரொம்ப அருமையாவே ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நீங்க ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் சயின்ஸ் இனி படிக்கிற ப்ரிப்பரேஷன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் சயின்ஸ் எடுத்துக்கிட்டா நம்ம ப்ரோ கோர்ஸ் தான். சயின்ஸ் கோர்ஸ் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு வீடியோ முதல்ல புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் வீடியோ போங்க. அது எத்தனை எனக்கு ஒரு 4 டைம் பார்க்கணும், 3 டைம் தாராளமா முதல்ல பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வீடியோ போங்க. ஏன்னா ஒன்று வந்து இன்டர் கனெக்டட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் பிரச்சனையே. நீங்க ஒவ்வொரு வீடியோ நல்லா புரிஞ்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போங்க. அதுக்கப்புறமா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மார்க் டெஸ்ட் போடுங்க. மார்க் டெஸ்ட் போட்டு இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி சில்லி மிஸ்டேக் வரும், அதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு டிக் பண்ணி பார்த்துட்டு பேப்பர்ல எழுதி வச்சு டிக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அட்டன் போடுங்க. அந்த மார்க் நம்ம கரெக்டாக எக்ஸாம் எழுதும் போது ஐயோ இந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருப்போம், இந்த வாட்டி கரெக்டாக பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரும். மார்க் டெஸ்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டே இருங்க. சிலபஸ் முதல்ல கவர் பண்ணணும். சயின்ஸ் கோர்ஸ் பொறுத்த வரைக்குமே நல்லா வீடியோ வந்து பார்த்துட்டே இருக்கணும், ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் போட்டிங்கன்னா நல்ல மார்க் வந்துடும். ஸோ இப்போ ஒரு சாப்டர் நான் 12.5 மணி நேரம் 15 மணி நேரம்லாம் போட்டிருக்கேன் இல்லையா? நீங்க கூட வந்ததுமே சொன்னீங்க லைட் சாப்டர்லாம் வந்து ரொம்ப பெருசா இருந்தது, ஆனாலுமே அதை நான் 3 to 4 hours பார்த்தேன் அப்படின்னு. ஸோ நல்லா அவரோட டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. லைக் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சூப்பரா. அதை சொன்னல, நான் இந்த வாரம் ஒரு வீடியோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த வீடியோ எப்போ வரும்னு சொல்லி கரெக்டா கேட்டுட்டே இருப்பாரு. ரொம்ப சின்சியரான ஸ்டூடெண்ட். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் இயர் நம்ம சாஸ்தா பிரதர் வந்தாரு. அவரோட இன்டர்வியூ வீடியோ கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் டெக்னீஷியன் வாங்கிட்டாருன்னு நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் இயர் நம்ம டெக்னீஷியனா போய் அங்க நிக்கிறோம் அப்படின்னு அப்பவே அவர் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிருக்காரு. மனசுக்குள்ள ஆசைப்பட்டிருக்காரு. என்கிட்டயே சொல்றாரு, இந்த படியேறி இந்த ரூமுக்கு வர முன்னாடி ஒரு வெறி வேணும் ப்ரோ, கண்டிப்பா அந்த வெறி இல்லைன்னா நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஸோ உங்களுக்கு எப்படி அந்த ஒரு வெறி வந்துச்சு ப்ரோ? 2024 இருந்து கிட்டத்தட்ட 2 years ஆயிருக்குல்ல. ஸோ எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அப்ரண்டிஸ் பண்ணேன் ரயில்வேல கோயம்புத்தூர்ல. அங்க போய் பார்க்கும்போது ரயில்வே எம்ப்ளாய் எப்படிலாம் இருக்காங்கன்னு எனக்கு ஒரு பார்த்தேன், கண்ணு கூட பார்த்தேன். நான் பார்த்துட்டு போனா ரயில்வே தான் அப்படின்னு போகணும் டிசைட் பண்ணி ஒரு வெறியோட உட்காந்ததான். கொஞ்சம் 24ல ஆரம்பிச்சிருக்கணும். எனக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால ஆரம்பிக்கல. அதனால 24 மிடில் தான் ஆரம்பிச்சேன். உடனே ஒரு 4 to 3 month்லயே நமக்கு டெக்னீஷியன் கிரேடு 3 2024 உடைய எக்ஸாம் வந்துருச்சு. அதுல கொஞ்சம் அட்டன் பண்ண இந்த ஒரு 3-4 months ப்ரிப்பரேஷன் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 45ல 55 மார்க் எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணா இன்னும் ஒரு அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருந்தது. புஷ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இவருடைய மேக்ஸ் சயின்ஸ் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதே அதுதான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ குறைஞ்சது 3 to 4 டைம் பார்த்துருப்பேன். ஒவ்வொரு வீடியோமே. அதுவும் சொல்ல போனா சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன். லைட் சாப்டர், எலக்ட்ரிசிட்டி சாப்டர், மேக்னெட்டிக் சாப்டர், சவுண்ட் சாப்டர், இன்னும் கெமிஸ்ட்ரி எனக்கு சுத்தமா வரவே வராது. ஃபர்ஸ்ட் ஒரு கொடுத்தே அந்த பேசிக் தான். ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் வரும் ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம், அதுல இருந்து ஆரம்பிச்சு தான் ஃபர்ஸ்ட் அதோடைய மாஸ் நம்பரு, அட்டாமிக் நம்பரு, அதுல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஈக்குவேஷன் பேலன்சிங் ப்ரோ கொடுத்தவுடைய அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சில சார்ட்ல மனப்பாடம் பண்ண சொல்லுவார். சம் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டா இருக்கும். கால்சியம் சல்பேட், பேரியம் சல்பேட், அந்த மாதிரி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டு அப்புறம் போய் அட்டாமிக் சாப்டர்லாம் முடிச்சுட்டு கரெக்டா ஈக்குவேஷன் சாப்டர் முடிச்சுட்டு ஆசிட் பேசிக் சால்ட் சாப்டர் உட்காரன். பெரிய ஒரு கொஸ்டின் போறேன், செம சாட்டிஸ்ஃபேக்ஷன். பேசிக் முதல்ல முடிச்சிட்டோம்னா அடுத்த கொஸ்டின்லாம் பிரச்சனையே கிடையாது, தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் பேசிக் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா ஒரு ப்ரோட வீடியோ வந்து நம்ம ஒரு 2-3 டைம் மேலே பார்த்துட்டோம்னாலே ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பிரச்சனையே கிடையாது. கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரகிள் ஆகுங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் போட்டணும். அந்த
மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், ஈக்குவேஷன், எலிமெண்ட்ஸோட அந்த ஆர்டர் ஆர்டர் எல்லாமே மனப்பாடம் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அது வந்து எப்படி வந்து எது வந்துச்சுன்னா சொல்ல படிக்க நமக்கு டைம் இல்லை, அது எப்படின்னு தேவை இல்லை. அது ஃபண்டமெண்டல் மஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டாமே அடுத்து ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போட்டு போகலாம். சூப்பர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் ஆர்ஆர்பி போயிட்டு டிவி முடிச்சுட்டு டேகோடவே வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நான் உங்க நிறைய பேரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் மறக்காம உங்களோட விஷஸ், ஏன்னா அவர் இப்பயுமே என்கிட்ட என்ன சொல்றாருன்னா எப்படியாவது ஏஎல்பி ஆகணும் அப்படின்றாரு. ஸோ CBD2 நல்லா படிங்க ப்ரோ. கண்டிப்பா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கும் நம்ம யூடியூப் வீடியோ 4-5 தடவை பார்த்து முடிச்சுட்டாராம். ஐடி லிட்ரஸி, ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், இது எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ட்ரேட் எப்படி ப்ரோ ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? ட்ரேட் வந்து மார்க் டெஸ்ட் போட்டா எல்லாத்துலயுமே கிளியர் தான். அதுல வந்து இது வரைக்கும் எதுவும் ஒரு லோ மார்க்லாம் வரல. ப்ரிப்பரேஷனுக்கு என்ன புக் யூஸ் பண்ணீங்க ட்ரேடுக்கு? ட்ரேடுக்கு வந்து நான் தமிழ் மீடியம், அதனால வந்து JKB பப்ளிகேஷன் தமிழ் மீடியம், JKB பப்ளிகேஷன் தமிழ் மீடியம் புக் யூஸ் பண்ணேன். புக்கே இருக்கு எங்கிட்ட, புக்கே எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? படிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ கண்டிப்பா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுவாங்க. ஓகே ஓகே, கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுங்க. ஓகேவா? நான் உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸா கேட்கறேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனி ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு, ஏன்னா மெயினா நான் இதை ஏன் சொல்றேன்னா டெக்னீஷியனோட செலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு இருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஐடிஐ முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா இருக்காங்களா, இல்ல அதர் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அதிகமா இருக்காங்களா? அண்ட் தென் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் SNTக்கு கட் ஆஃப் அதிகமா வருது. பட் அதர் ட்ரேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோவா வருது. அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெக்னீஷியனோ இல்ல ALPO இல்ல ரயில்வேஸ்ல இந்த எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ல வர மெசேஜஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்னோட டிவி எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல உங்ககிட்ட சொல்றேன். டிவிக்கு வெளியே போயிட்டு உள்ள போறேன். உள்ள போயிட்டு எல்லாம் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த டேக் போட்டாங்க எல்லாருக்கும். டேக் போட்டு அப்புறம் நான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம். ஒரு சார் உள்ள பார்த்து கேட்கறாரு, என்ன ஏப்பா வரவே மாட்டீங்க, ஐடி கம்மியா படிக்கிறீங்களா, இல்ல ஐடியே படிக்க மாட்டீங்களா, ஏன் நீங்க இவ்வளவு கம்மியா இருக்கீங்க, உள்ள வாங்கினாரு. சார் எல்லாம் படிக்கிறாங்க ஐடி எல்லாம், ஆனா யாருக்கும் வர மாட்டாங்க, என்னன்னு எனக்குன்னு தெரியல. ஆனா ஐடி நிறைய பேர் படிக்கிறாங்க, கம்பல்சரி நீங்களாம் வரணும்பா அப்படின்னு சொன்னாரு. கம்பல்சரி எல்லாம் முடிஞ்சளவுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் சார்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அவங்களுமே தமிழ் பசங்க எதிர்பார்க்கறாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா தான் இருக்காங்க. ஐடி எக்கச்சக்கமா படிச்சிருக்காங்க, ஆனா ஐடி முடிச்சுட்டு யாரும் இந்த பக்கம் வர மாட்டாங்க. அதுதான் நான் அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தது. ஒருவேளை வரவங்க பேசிக்கா இருக்கும்னு நினைச்சு ரொம்ப கம்மியா ப்ரிப்பரேஷன் பண்றாங்களோ, ஸ்கோர் பத்தலையோ இல்லையா, இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் நிறைய எனக்கு தெரிஞ்சுமே ஒரு 20-30 பேர் ஐடி படிச்சு ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா கட் ஆஃப் கம்மியா இருக்கும்னு சொல்லி ஒரு அந்த ஒரு இதுல படிக்கிறாங்க, மைண்ட் செட் வைக்கிறாங்க. ஐடி தானே கம்மியா தானே வந்துடும் அப்படின்னு. ஆனா அது மட்டுமே கிடையாது. ஏன்னா நம்ம போட்டி போறது வந்து ஆல் இந்தியா, தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் இந்தியாவோட போட்டி போறதுனால பிளஸ் எல்லாம் SNTனா அது ஹை கட் ஆஃப், அதுக்கு எப்பயுமே ஏன்னா ரொம்ப கம்மி வேகன்சி, குவாலிஃபிகேஷன் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி அப்ளை பண்ணலாம், 80+ எடுத்துருவாங்க. ஆனா நம்ம ட்ரேட் வைஸா பார்த்தோம்னா இந்த வருஷம் வெல்டர் ட்ரேட் பாத்தீங்கன்னா 70 என்னமோ வந்தது, ஃபிட்டருக்கு 75 வந்தது. கட் ஆஃப் இருக்கிறதுலே கம்மியான கட் ஆஃப். எலக்ட்ரிஷியன் மட்டும் கொஞ்சம் கூட வருது. அந்த மாதிரி வேரியபிள் ட்ரேட்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணோம்னா கிராக் பண்ணிட்டு போகலாம். மோஸ்ட்லி எல்லாம் ஐடி படிச்சவங்களும் அவங்க கம்பல்சரி வரணும், உள்ள வாங்க. ஓகே ப்ரோ. ஸோ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவங்க ஏதாவது டவுட் கேட்டாலும் கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க கிளியர் பண்ணுங்க ப்ரோ. உங்களோட அடுத்தடுத்த எக்ஸாம்லயும் நீங்க வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். ஸ்டூடெண்ட்ஸ் சைட்ல இருந்து என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச்.